ஒரு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எதுக்கு வெளியே வர வேணாம்னு சொன்னேன் அப்படின்னா, பொதுவா நம்மளுடைய சாஸ்திரத்துல ஒரு வயசு ஆகல, ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை எல்லாருமே தெய்வ குழந்தையா நம்ம பார்ப்போம். சோ அந்த குழந்தை ஒரு தெய்வத்திற்கு சமானம். தெய்வத்திற்கு தீட்டு அப்படிங்கிறது ஆகாது. அதனால்தான் நம்ம என்னதான் பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள் வீட்டுல கிரகப்பிரவேசங்கள் என்ன பூஜை பண்ணாலுமே புண்ணியாக வாசனம் அப்படின்னு ஒரு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கலசத்துல பிரதான பூஜைகளும் ஹோமங்களும் நம்ம செய்வோம். அதுக்கு காரணம் அந்த இடத்துல தோஷம் இருந்தா அது நிவர்த்தி ஆகணும். அப்பதான் தேவர்கள் சுவாமிகள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சாஸ்திரம் நம்மளுடைய சனாதனத்துல. அதனால அந்த அந்த குழந்தை மேல அந்த ஒரு கிரகணத்துடைய ஒளி பட்டெடுத்து அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகிறதுக்கோ இல்ல அந்த குழந்தையினால அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளமோ வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகத்தனமாகவே பார்க்கப்படுறது. அதனால அது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அடியேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்தது புது